வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிந்தனை கதை தான் சொல்லப் போறேன். இது நான் ஒரு இடத்துல இருந்து படிச்சேன். படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அத உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நீங்கலாம் என் நண்பர்கள் தானே. ஸோ நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுனது. அதுக்காக தான் இந்த பதிவு. ம் என்னன்னா, மாவீரர் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர பத்தின கதை தான் இது. ஒரு சிறிய தொகுப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலெக்சாண்டர் ஒரு மாபெரும் மாவீரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். பெரிய வெற்றி தளபதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த அலெக்சாண்டர பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அலெக்சாண்டர் வந்து அப்ப இந்த உலகத்தையே தன்னோட அரசுக்கு கீழ கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாரு. அப்படிதான் செயல்படுத்தினாரு. அந்த சமயத்துல அவருக்கு பல படையெடுப்புகள், பல போர்கள், பல சவால்கள், பல எதிர்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல பாபிலோனியால ஒரு முக்கியமான போர், அதுக்கு தலைமை தாங்கி போர் புரியணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அந்த டைம்ல இருந்தது. அது வந்து கிழக்கு பக்கத்துல இருந்து ஒரு மன்னர் அலெக்சாண்டரை எதிர்த்து படையெடுத்து வந்தாரு. ஆனா அந்த மன்னரோட படைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியது. உடனே அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, இந்த மன்னரை எதிர்த்து தான் போக வேண்டாம். தன்னோட தளபதிகள்ல யாராவது ஒருத்தர அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாரு. ஸோ அந்த படைக்கு தலைமை தாங்கிறது யாரு? யார நம்ம முடிவெடுக்கிறது? அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணாரு. அப்ப அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. உடனே என்ன பண்ணாரு, ஒரு போட்டி மூலியமா அத தேர்ந்தெடுக்கலான்னு முடிவெடுத்தாரு. உடனே அவங்களுடைய 4 தளபதிகளையும், படை தளபதிகளையும் கூப்பிட்டு, நீங்க உங்க குதிரையோட யூப்ரட்டிஸ் நதிக்கரைக்கு வந்துடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதே மாதிரி 4 பேரும் அங்க வந்துட்டாங்க. வந்து அந்த தளபதிகளுக்கு தெரியும். அலெக்சாண்டர் நம்மள எதுக்கு கூப்பிட்டுருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியுது, தெரிஞ்சிடுச்சு. அப்ப அலெக்சாண்டர் சொல்றாரு, அந்த தளபதிகள் நின்னுட்டு இருக்கிறாங்க. அங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல, அதாவது கொஞ்சம் தூரத்துல வலது பக்கம், இடது பக்கம் 2 பக்கமும் ஒரு கொடி. வலப்பக்கம் ஒரு கொடி, இடப்பக்கம் ஒரு கொடி இருக்குது. 2மே அலெக்சாண்டர் அவர்களுடைய கொடி தான். அப்ப அலெக்சாண்டர் அவர்கள் சொல்றாரு, தளபதிகளே, அங்க தெரிகிற கொடிகள் தான் உங்களுடைய இலக்கு. அந்த கொடிகள் தான் உங்களுடைய இலக்கு. நீங்க வலப்புறம் போனாலும் சரி, இடப்புறம் போனாலும் சரி, அது உங்க இஷ்டம். நீங்க முடிவெடுத்துக்கோங்க. நீங்க போயிட்டு அந்த கொடிய தொடணும். அதுதான் இலக்கு. தொட்டுட்டு எதிர்ப்புறமா திரும்பி வந்து இந்த இடத்த வந்து அடையணும் அப்படின்னு சொன்னாரு. மறுபடியும் சொன்னாரு, அந்த கொடி தான் உங்களுடைய இலக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே ஒரு நிமிஷம் என்ன பண்ணாங்க, அந்த தளபதிகள் யோசிச்சாங்க. உடனே இது வந்து நதிக்கரையில, அப்ப என்ன பண்ணாங்க, இடப்பக்கமா போனா நேர்காற்று. நேர்காற்றுல சுலபமா போயிடலாம். என்ன, இதே வலது பக்கமா போனோம்னா எதிர்காத்து. எதிர்காத்துல போறது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பந்தயம் ஆரம்பமாயிடுச்சு. பந்தயம் தொடங்கிடுச்சு. தொடங்கின உடனே 2 தளபதிகள் என்ன பண்ணாங்க, யோசிக்காம இடது பக்கமா வேகமா போக ஆரம்பிச்சுட்டாங்க. குதிரையை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. மீதி இருந்த அந்த 2 தளபதிகள் என்ன பண்ணாங்க, அவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, வலது பக்கமா குதிரையை செலுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த இடது பக்கம் போனவங்க ரொம்ப சுலபமா சீக்கிரமா போய் அந்த கொடியை தொட்டுட்டாங்க. ஏன்னா அவங்க போனது நேர்காட்டு இல்லையா, ரொம்ப சுலபமா போய் தொட்டுட்டாங்க. அப்ப அவங்க திரும்பி வர ஆரம்பிச்சாங்க. இந்த எதிர்காத்துல போனவங்க பாத்தீங்கன்னா பாதி தூரம் கூட போகலைங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க. குதிரையை செலுத்த முடியாம எதிர்காத்துல ஒரு வழியா போராடி கஷ்டப்பட்டு கடினமா அந்த வழியை கடந்து போய் கொடியை தொட்டுட்டாங்க. அவங்க இலக்கை அடைஞ்சிட்டாங்க. அடைஞ்சிட்டு திரும்பி வந்தாங்க. திருப்பி வரும்போது இந்த கடினமா போனவங்களுக்கு சுலபமா இருந்தது, சுலபமா போனவங்களுக்கு கடினமா இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் 4 பேரும் ஒரே சமயத்துல தான் அலெக்சாண்டர் கிட்ட வந்து சேர்ந்தாங்க. இத அலெக்சாண்டர் அவர்கள் என்ன பண்ணாங்க, அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு, என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த 4 பேரு வந்து சேர்ந்தாங்கல்ல, சேர்ந்த உடனே அந்த இடது பக்கம் போன 2 தளபதிகள், நாங்க தான் முதல்ல போய் கொடியை தொட்டோம் அப்படின்னாங்க. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, அலெக்சாண்டர் நீங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம தானே முதல்ல தொட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அலெக்சாண்டர் மன்னர் இல்ல, மன்னர் எதிர்த்து ஏதாவது கேட்க முடியுமா? சரின்னு போயிட்டாங்க. மீதி இருந்த 2 தளபதிகள், அவங்க 2 பேரையும் அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு, தனித்தனியா கூப்பிட்டு பேசினார். முதல்ல 3வதா இருந்த அந்த தளபதியை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு, தளபதி அவர்களே, நீங்க ஏன் வலது பக்கமா குதிரையை செலுத்தணும்னு முடிவெடுத்தீங்க, என்ன காரணம் அப்படின்னாரு. அதுக்கு அந்த தளபதி சொன்னாரு, வலது பக்கம் வந்து ரொம்ப கடினமான வழி, காத்து எதிர்காத்து, அதுல போறதே ரொம்ப சிரமம்.
மாவீரரே நீங்க ஒரு பெரிய மாவீரர். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்பவுமே எளிமையான வழிய தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. அத விரும்பவும் மாட்டீங்க. அதனால தான் நானு கடினமான பாதைய தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னது. அதுக்கு அலெக்சாண்டர் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, தளபதி போர பொறுத்த வரைக்கும் சுலபம், கடினம் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. வெற்றி, தோல்வி இது மட்டும் தான் முக்கியம். அதனால நீங்களும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரும் போயிட்டாரு. அடுத்து 4வது இருந்த அந்த தளபதிய கூப்பிட்டு, தளபதி அவர்களே நீங்க ஏன் இந்த கடினமான பாதைய தேர்ந்தெடுத்தீங்க? எதிர் திசையில காத்தடிக்குதுன்னு தெரிஞ்சும் ஏன் அத நீங்க முடிவெடுத்தீங்க சொல்லுங்க அப்படின்றாரு. அதுக்கு அந்த தளபதி சொல்றாரு, மாவீரன் அலெக்சாண்டர் அவர்களே நீங்க எங்களை இங்க எதுக்காக வர வச்சீங்க? அதாவது கிழக்கு திசையிலிருந்து வர்ற படைய எதிர்த்து நாங்க போர் செய்யணும். அதுக்கு தலைமை தாங்கணும். அதுக்காக தான் எங்களை வர வச்சிருக்கீங்க. என்னோட கணிப்புப்படி பார்த்தா, இந்த கிழக்கு பக்கத்துல இருந்து வர்ற அந்த போர் நடக்க போற இடம் பார்த்தீங்கன்னா, ஹரியானா பக்கத்துல இருக்கிற ஒரு பாலைவனத்துல தான் நடக்கும். அப்ப பாலைவனத்துல எப்பவுமே காத்து ரொம்ப வேகமா வீசும். அதுல படையெடுத்து முன்னேறி போறது சிரமம். நம்ம படைய கூட்டிட்டு தலைமை ஏற்று நம்ம குதிரைய செலுத்துறது ரொம்ப கடினம். ஸோ அந்த கடினமான பாதைய கடக்கிறது யாரால முடியும்? அவங்க திறமைய சோதிக்கிறதுக்காக தான் இந்த போட்டிய நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நானு கணிச்சேன். அதனால நான் இப்படி முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்ல, போட்டி ஆரம்பிக்கும்போது நீங்க ஒண்ணு சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? அந்த கொடிய தொடணும். அது உங்க இலக்கு அப்படின்னு மட்டும் தான் சொன்னீங்களே தவிர்த்து, கொடியை யார் முதல்ல தொடணும், முதல்ல தொட்டவங்க தான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னு எந்த அறிவிப்பும் நீங்க பண்ணல. அப்ப நான் முடிவெடுத்துட்டேன். நான் நினைச்சது, நான் கணிச்சது ரொம்ப ரொம்ப சரி. அதுலயே நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்தேன். இப்ப சொல்லுங்க அலெக்சாண்டர் அவர்களே, நான் எப்படி குதிரைய செலுத்தினேன்? என்னோட திறமைய பார்த்தீங்களா? நான் இதுக்கு ஏற்றவனா அப்படின்னு கேட்டார். அலெக்சாண்டர் அவர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஏன்னா ஒரு தளபதிக்கு வீரம் மட்டும் பத்தாது, புத்திசாலித்தனமும் தேவை. அப்பதான் தலைமை தாங்க முடியும் அப்படின்னு முடிவெடுத்துட்டு, கண்டிப்பா உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நீங்க தான் தலைமை தாங்கி இந்த படையை செலுத்த போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அத மாதிரி செலுத்தி அவங்க அந்த போர்ல வெற்றியும் அடைஞ்சாங்க. இப்படித்தாங்க நம்ம அலெக்சாண்டர் அவர்கள் பல வெற்றிகளை சந்திச்சிருக்காரு. அவர் உடல் உழைப்ப மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணுவாரு, தன்னோட புத்திசாலித்தனமா சில யோசனைகளை பண்ணுவாரு. இப்படிதான் அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் முடிவெடுத்தாரு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம போற்றி பாராட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதரா அலெக்சாண்டர் அவர்கள் திகழ்றாங்க. மாவீரனா திகழ்றாங்க. இப்போ இத மாதிரி இந்த வீரர்கள் மாதிரி தான், தளபதிகள் மாதிரி, அதாவது முதல்ல இருந்த 2 தளபதிகள் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தான் நிறைய பேர், நம்மள பல பேர் என்ன பண்றாங்க, நம்ம என்ன செய்யறோம், எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோம் அப்படின்றதே தெரியாம தன்னோட உழைப்ப இப்படியே வீணாக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து 3வதா இருந்த தளபதி மாதிரி சிலர் என்ன பண்றாங்க, இந்த 3வது தளபதி மாதிரி கடின உழைப்பு தான் நம்மளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு, அந்த உழைப்புக்கான எந்த யோசனையும், அதாவது ஸ்மார்ட் திங்ஸ் எதுவுமே இல்லாம வெறும் கடின உழைப்பை மட்டுமே போட்டுட்டு என்னோட உழைப்புக்கு வெற்றியே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதுவும் தவறுதான். அடுத்தது வெகு சிலர், அதாவது ரொம்ப கொஞ்சம் பேரு தான் என்ன பண்றாங்க, இந்த 4வது தளபதி மாதிரி நமக்கான களம் என்ன, நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்கணும், எந்த இடத்துல போராடணும், எவ்வளோ உழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு தன்னோட உழைப்பை பயன்படுத்துறாங்க. அப்படி படுத்துறவங்க வெற்றியும் அடையிறாங்க. இந்த மாதிரி தான் வெற்றி கிடைக்குது. ஸோ இந்த கதையை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் அப்படிதாங்க. உங்களுடைய இலக்கு என்ன, உங்களுடைய களம் என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன, உங்களுடைய பீரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், எந்த எந்த விஷயத்துக்கு கொடுக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சு ஸ்மார்ட்டாக யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு, இதுக்கு இந்த மாதிரி உழைச்சா நம்ம அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து யோசிச்சு உங்கள் உழைப்பையும் யோசனையும் சேர்த்து ஒரு இடத்துல கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். நீங்களும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவீங்க. இது உறுதிங்க.
கண்டிப்பாக இதுதான் உலக நிகழ்வாக இருக்குது. இந்த பதிவை வந்து நான் உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு எந்த வகையிலயாவது பயனுள்ளதா தெரிஞ்சது அப்படின்னா, நம்ம வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே!